எஸ் கைஸ், பை த வே, நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி ஒரு பிளாக் பர்ஸ் ஓப்பனிங் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த பிளாக் பர்ஸ் ஓப்பனிங் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் சினிமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய எடிட்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் EFX ஸ்டைலில் சொல்ல, சினிமேட்டிக் வீடியோ, விளாக் வீடியோலாம் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவும் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் மட்டும்தான் நான் பண்ணுறேன். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறேன். எஸ், கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் இமேஜ் அண்ட் வீடியோ போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் ஏதாவது ஓகே VSCOட எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமேட்டிக் பார்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா ரொம்பவே ஈஸி தாங்க. ஆட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஷேப்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நார்மலான ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் ஷேப் கொடுத்துக்கோங்க. எடிட் ஷேப் கொடுத்துட்டு சைஸ் வந்து எக்ஸில் வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எஸ், இன்க்ரீஸ் ஆகும். இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன் விட்டு வெளியே போனாலுமே. தென் ஒய் வந்துக்கோங்க. இது ஸ்ட்ரிச் பண்ணும்போது மேலே போகும். எஸ், இதில் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டிங் போங்க. பிளெண்டிங் போனதுக்கப்புறம் மாஸ்க் போங்க. இதில் வந்துட்டு இந்த மாஸ்க் கொடுத்துக்கோங்க, எக்ஸ்க்ளூட் இல்லாமல் மாஸ்க். எஸ், இப்போ சினிமேட்டிக் பார்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். சினிமேட்டிக் பார்ஸ் வந்திருக்கும். தென் இப்போ இதில் ஓப்பனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துக்கோங்க, எடிட் ஷேப் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு எஸ், எடிட் ஷேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒயில் வந்து கீ வைங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ, அப்புறம் சென்டரில் ஒரு கீ. எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இருக்க கீ வந்து ஒய் வந்து கம்மி பண்ணணும். எஸ், கம்மி பண்ணிட்டேன். எஸ், 0 கொண்டு வந்துட்டேன். எஸ், இப்போ சினிமேட்டிக்கான ஒரு பார் ஓப்பனிங் கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்மூத்தாக வர்றதுக்காக கர்வ் வைக்கிறோம். இப்படி வச்சோம். இது வந்து ஃபாஸ்ட் கர்வ். ஸோ வந்து ஃபாஸ்ட் ஓப்பன் ஆயிரும். ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் வந்து அப்புறம் ஸ்லோவாகி அப்புறம் ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வெலாசிட்டி மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. எஸ், எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வரும். தென் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். எஸ், சேம் டைப்பில் வெர்டிக்கலும் பண்ணலாம். இதையே அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொட்டேட் வந்துட்டு எஸ் 90 டிகிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும். ஒய், ஸோ சேம் கர்வ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கர்வ்னாலும் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட் கர்வ்னாலும் வச்சுக்கலாம். ஸ்லோ கர்வ்னால் இப்படி நம்ம மெதுவாக ஓப்பன் ஆகும். லாஸ்ட் எண்டிங் வரும்போது, கீயோட எண்டு வரும்போது ஃபாஸ்ட் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இது இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இதுலேயே நீங்கள் இந்த வீடியோ ஓப்பன் ஆகிற வரைக்கும் எஸ் காஷன் பிளர் போங்க. பிளர் போயிட்டு காஷன் பிளர் ஆட் பண்ணிட்டு கீ நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பிளர் வச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக தான் இருக்கும். ஓகே எஸ், இதோட வீடியோ முடிச்சது. ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டு கார்டு போட்டு கிளம்புறேன். பை பை.